உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னோட பொண்ணு கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ உடனே சம்மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல வரனா நீதான் காட்டணும். ஒவ்வொரு மாசமும் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? அதுக்கு மட்டும் செலவு பண்ணா போதுமா? குழந்தை நடந்துருவான்னு சொல்லிட்டாங்க, அதுவே போதும். அதெல்லாம் சரிதாம்மா. பணம் எவ்வளவு செலவாகும் அத முதல்ல சொல்லுங்க. அது அது என்னடா, மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் ஆகும்னு சொல்லிருக்காங்க. 50,000மா? அது இல்ல ரகு, நம்ம டாக்டர் ரொம்ப நல்லவங்க. அவங்களோட ஃபீஸ் அது எல்லாமே கூட குறைச்சிட்டு ஒரு 30,000க்குள்ள பண்ணலான்னு சொல்லிருக்காங்க. அது பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய தொகையா தெரிஞ்சாலும் நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சமா போட்டா தியா கால சீக்கிரமா சரி பண்ணிடலாம். அவளும் மத்த குழந்தைங்க மாதிரி எல்லாரோடையும் ஓடி ஆடி விளையாடுவா. ஆமா அத்தை. ஏமா, இங்க நம்ம பிரச்சனையே 1000 இருக்கு. என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், காய்கறி மளிகை சாமா, இப்படி கூட்டு குடும்பமா இருக்கும்போது எவ்வளவு செலவாகுது? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானம்மா? இதுல இந்த குழந்தைக்கு வைத்தியம் பண்றதுக்கு பணம் வேணும்னா எங்க போவோம்? ஏமா உங்களுக்கு 30,000 அவ்வளவு ஈஸியா போச்சா? அத சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படி இல்லடா, நான் அதுக்கு சொல்லவர். ஆத்துல போடுறதே தப்புன்னு சொல்றேன், ஆனா நீங்க ஆளுக்கு கொஞ்சமா அளந்து போடலான்னு சொல்றீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த தலைவலிலாம் நமக்கு வேண்டான்னு. அந்த குழந்தை செலவுக்குன்னு மாசம் மாசம் பணம் வாங்கிக்கலாம்னு சொன்னேன். எங்களுக்கு சொத்தும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், பணமும் வேண்டாம்னு சொல்லிட்டு யார் என் பேச்சை கேட்குறீங்க? அப்படியே வீரப்பா கிளம்பி வந்துட்டீங்க. இப்ப பணம் வேணுமா? பணம் என்னாலலாம் கொடுக்க முடியாதுமா. ரகு, அப்படி சொல்லாதடா. வேணும்னா ஒரு 2,000 ரூபாய் கொடுக்குறேன். அதுவும் ஒரே ஒரு தடவை தான் கொடுப்பேன். மாசம் மாசம்லாம் என்னால கொடுக்க முடியாது. இதுக்கே என் பட்ஜெட்ல பெரிய துண்டு விழுந்துரும். ச்சே. அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். டோன்ட் வரி அத்தை. கேசவா, தியாக்கு கால் சரியாகணும்னு துளசி ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அதனால நான் என் அப்பா கிட்ட பேசி தியாக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவரே கொடுக்க சொல்லான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? சூப்பர் பேபி, உன் மனசு வர யாருக்குமே வராது. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன? இல்ல, துளசி அந்த குழந்தை மேல காட்டுற அக்கறைய பாதிய கூட அவங்க லைஃப் மேல அவங்க காட்ட மாட்டாங்களே. என்ன பண்றது பேபி, அக்காவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. குழந்தை மேல ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. இனிமே இந்த பாப்பா தான் லைஃப்னு சொல்றா. என்ன பண்றது? அவ்வளவு வசதியான குழந்தை அவ. அவளோட சொத்து எல்லாமே மொத்தமா அந்த பையன் கிட்ட எழுதி கொடுத்துட்டு குழந்தைய தூக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. எப்படி அவளை தனியா வளர்க்கறதுன்னு அவங்க யோசிச்சாங்களா? இங்க பாரு, துளசிக்கும் வேலை இல்ல. ஏற்கனவே மாமாவும் அத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த குழந்தையோட செலவு சேர்ந்துருச்சுல்ல. எனக்கு புரியல எப்படி இவங்க சமாளிக்க போறாங்கன்னே. இருக்கிறவங்க தர்மம் பண்ணலாம், ஆனா தர்மம் வாங்குற இடத்துல இப்படி தாராளமா இருக்க கூடாதுல்ல. வர வர அவங்க ஜாதகத்துல ரொம்ப மோசமான கட்டெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. என் ஜாதகமும் தான் சரியில்லை. எந்த வேலைக்கும் போகாம வீட்டுல தண்டமா தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐயோ பேபி, நான் ஒன்னும் சொல்லல.
நீ என்ன சொல்லனாலும் எனக்கு புரியும் தீபா. ஒரு நாள் எனக்கும் வேலை கிடைக்கும். அப்ப நான் அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுவேன். உன்னையும் நல்லா பார்த்துப்பேன். லவ் யூ பேபி. கவின், ஜோசியர் அப்படி சொன்னாரேன்னு நினைச்சு கவலைப்படுறியா? டேய், அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லிட்டு போறாருடா. அதெல்லாம் அப்படியே நடக்கணும்னு எந்த நிச்சயமும் கிடையாது. நாம வேணா இன்னொரு ஜோசியர்ட்டையும் போய் கேட்போம். அவரு சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்லடா. நீ நல்லா இருப்ப. கவின், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்க அப்பா நான் இருக்கேன். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. நல்லா படி, நல்லா தூங்கு, எதுக்கும் கவலைப்படாத. உன் இஷ்டப்படி சந்தோஷமா இரு. உனக்கு எப்ப என்ன தேவையோ அதை அப்பா நான் பாத்துக்கிறேன். டேய், நீ எங்களுக்கு இருக்கிற ஒரே புள்ளடா. உன் சந்தோஷம் தானடா எங்க சந்தோஷமோ. சரிப்பா. கவின, ஜோசியர் எதையோ உன் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதா சொன்னாரு. அப்படி ஏதாவது இருக்காடா? கவின, உனக்கு எந்த குறையும் வைக்கலைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி உனக்கு ஏதாவது குறை இருக்காடா? நான் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? பெத்தவங்க பசங்க கிட்ட கண்டிப்பா இருக்கிறது உங்க நல்லதுக்காகத்தான். இனிமே நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நீ உன் இஷ்டப்படி இருந்துக்கலாம். ஆனா அதுக்காக தப்பான வழியில எல்லாம் போயிடாதடா. இல்லப்பா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் போக மாட்டேன். சரி, பாத்துக்க கவின், பாத்துக்க. பாத்தியாடா, உன் அப்பா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு பாத்தியா? அவரு மனச நோகடிச்சா உன்னை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. அந்த ஜோசியர் சொன்னத உங்க அப்பா நம்பாம இருக்கலாம். ஆனா நான் அத நம்புறேன். அந்த ஜோசியர் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு. ஜாதகத்துல சொன்னது உண்மைன்னு அவருக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நிம்மதியே இருக்காதுடா. இங்க பாருடா, எல்லாத்தையும் விட்டுடுடா. சொல்றத கேளு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.